தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் மொழியோடு பேசுபவள். இன்றைக்கு நம்முடைய காணொளியில தமிழரினுடைய அறவியல் சிந்தனைகள் என்ற புத்தகத்திலிருந்து தமிழரின் அற உணர்வு என்கிற கட்டுரை குறித்த காணொளி தாங்க நம்ம காணொளியா இருக்க போகுது. இந்த புத்தகம் யாருக்கெல்லாம் பயனுடையதா இருக்கும் அப்படின்னா, இளங்கலை மற்றும் இளம் அறிவியல் 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான ஒரு 6-7 கட்டுரைகள் அடங்கிய புத்தகம்தான் இந்த தமிழரின் அறவியல் சிந்தனைகள் என்கிற புத்தகம். அதிலே ஏறக்குறைய ஒரு 8 தலைப்புகள் மொத்தம் இருக்கின்றது. அதில் 6வது தலைப்பாக இடம்பெற்றிருக்கக்கூடியது தான் தமிழரின் அற உணர்வு. ஏற்கனவே நம்ம கடந்த காணொளியில் பார்த்துருப்போம். அறத்தை இல்லறம், துறவறம், பொது அறம், போரறம், தமிழரின் அறம், தமிழரின் அற உணர்வு என்று பல்வேறு வகையில் அற சிந்தனைகளை நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்குறோம். அந்த அடிப்படையில் 6வது கட்டுரையாக இடம்பெற்றிருக்கக்கூடிய தமிழரின் அற உணர்வு, அறம்னா என்ன, அந்த தமிழரினுடைய அற உணர்வு இலக்கியங்களில் எங்கெல்லாம் ஊடாடி கொண்டிருக்கிறது என்பதை குறித்து ஆராய்வதுதான் இந்த கட்டுரையினுடைய மிக முக்கியமான நோக்கம். இந்த கட்டுரைக்குள் போவதற்கு முன்பாக இதில் இருக்கக்கூடிய அந்த பக்க தலைப்புகளின் அடிப்படையில் ஒரு சின்ன அறிமுகத்தை நான் கொடுத்துட்டேன்னா, இந்த கட்டுரையை உள்வாங்கி கொள்வதற்கு உங்களுக்கு தேர்வு நோக்கத்தில் மிக மிக பயனுள்ளதாக இருக்கும் என்ற வகையில் முதலில் நான் இதில் இருக்கக்கூடிய பக்க தலைப்புகளை ஒரு அறிமுகமாக கொடுக்க விரும்புகிறேன். தமிழரின் அற உணர்வு என்ற தலைப்பில் முதலாவது இடம்பெறக்கூடியது அற உணர்வு குறித்த ஒரு சின்ன அறிமுகம். இன்னைக்கு தமிழர்கள் மத்தியில் அறம் என்பது எப்படியான ஒரு சூழல்ல இருக்குது அப்படிங்கிறத குறித்த ஒரு சின்ன அறிமுகத்தோடு இந்த கட்டுரை துவங்குகிறது. இரண்டாவது, தமிழர்கிட்ட அறம் என்கிற அந்த உணர்வு எதற்கு நிகராக ஒப்பிட்டு பேசப்படுகிறது என்ற ஒரு கருத்து அடங்கியதாக 2வது பத்தி அமைகிறது. மூன்றாவதாக பார்த்தால், அறத்தை குறித்து வள்ளுவர் என்ன பேசியிருக்கிறார் என்ற ஒரு கருத்து இடம்பெற்றிருக்கிறது. அதற்கு அடுத்த நிலையில் நம்மளுடைய இந்த அறச்சிந்தனை என்பது பிறவியிலேயே இருக்கின்ற ஒரு பண்பு என்பதை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் ஒரு உதாரணம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. அதற்கு அடுத்த நிலையில், அதாவது அந்த உதாரணத்துக்கு என்ன தலைப்பிடப்பட்டிருக்கிறது என்றால், கொடையும் பிறவி குணமும். இந்த அறச்செயல் என்பது நமக்கு பிறவியிலேயே இருக்கக்கூடிய ஒரு குணம் என்பதை விளக்கக்கூடிய வகையில் அந்த தலைப்பு அமைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த தலைப்பாக தமிழரினுடைய அற உணர்வு. இப்போதான் நம்ம அந்த தலைப்பை ஒட்டிய செய்திகளை பரிமாறிக்கொள்ளக்கூடிய இடமாக காணப்படுகிறது. அந்த தமிழரின் அற உணர்வு என்ற தலைப்பின் கீழே பார்த்தீங்கன்னா, சங்க புலவர்கள், அதே போல காப்பியங்கள்ல இளங்கோவடிகள், அதற்கு அடுத்த நிலையில நம்மளுடைய இளங்கோவடிகளை தொடர்ந்து மணிமேகலை, அதற்கு அடுத்த நிலையில பார்த்தீங்க அப்படின்னா இளங்கோவடிகள், மணிமேகலை, திருவள்ளுவர், இவர்கள்லாம் அற உணர்வு குறித்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற பகுதி இடம்பெற்றிருக்கிறது. அதை தாண்டி அதுக்கடுத்த தலைப்புக்கு வந்தால், வலுவாத அறம், அறத்தில் கூட குற்றமில்லாத அறம் என்கிற ஒரு தலைப்பு இடம்பெற்றிருக்கிறது. அதற்கு அடுத்த நிலையில் பார்த்தால் விருந்தோம்பலில் அறம். இப்படியாக இந்த ஒரு 7-8 தலைப்புகள் அடங்கிய பகுதியாகத்தான் இந்த தமிழரின் அற உணர்வு என்கிற கட்டுரை அமைக்கப்பட்டிருக்கிறது. இதில் ஒவ்வொன்றிற்கும் ஒரு சின்ன உதாரணத்தோடு இந்த தலைப்பை நாம் நிறைவு செய்து கொள்ளலாம். அதில் முதலாவதாக நான் சொன்னது போல, அறம் என்பதற்கு ஒரு சின்ன அறிமுகம் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, அப்போ இருந்த அறநிலைக்கும் இப்போ இருக்கக்கூடிய அற செயல்பாட்டிற்கும் ஒப்பிட்டு பேசக்கூடிய வகையில் ஒரு அறிமுகம் இருக்கின்றது. அது என்ன அப்படின்னா, காணல் நீர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இந்த கட்டுரைக்குள்ள பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. காணல் நீர்னா என்ன? அதாவது மேலிருந்து நீரானது, அதாவது ஓடையிலிருந்து நீர் வரும்போது வர்ற மாதிரி தெரியும், நீர் இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் நீர் இருக்காது.
அது போலதான் இன்னைக்கு அற உணர்வு கூட. இதை தான் நம்ம கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சொல்வாரு, விஞ்ஞானம் வளர வளர மனிதநேயம் அனைத்தும் மண்குழிக்கு போகிறதோ என்று கேட்பார். அது போலதான் விஞ்ஞான யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் உலகமே உள்ளங்கைக்குள் என்று சொல்வது போல இன்னைக்கு உள்ளங்களும் உள்ளங்கை அளவு குறுகி போயிருக்கிறது. அதனால அறச்சிந்தனை என்பது லகுவாக வெகுவாக குறைந்து கொண்டுதான் இருக்கிறது. அதற்கு ஏற்பதான் அந்த காணல் நீர் என்ற ஒரு வார்த்தையை அங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. அறம் இங்கொன்றும் அங்கொன்றுமாகத்தான் இன்னைக்கு அறச்செயல்பாடு இருக்கிறதே ஒழிய சங்க காலத்தை போலவோ அல்லது சோழர் கால காப்பியங்கள் சொல்லப்பட்டிருப்பது போலவோ நம்மளுடைய கடையில் வள்ளல்கள் இருந்த அந்த சங்க காலங்களை போலவோ இன்றைக்கு பரவலாக அறம் என்பது இல்லை. சற்று கைவிட்டு விடக்கூடாது என்பதற்காக அறச்செயல்களை செய்கிற மாதிரியான ஒரு தோற்றம் தான் இன்றைய சூழலில் இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத தான் அந்த அறிமுக பகுதியில் கொடுத்துருப்பாங்க. அதுதான் நீங்கள் அந்த முதல் பத்திய காணல் நீர் என்கிற ஒரு வார்த்தையை அடையாளப்படுத்திக்கிட்டாலே அதை வைத்து கொண்டு இந்த அற உணர்வு சிந்தனை என்பது இன்றைய காலத்தில் எப்படி இருக்கிறது என்பதை நம்மால் எளிமையாக விளக்கி சொல்லிவிட முடியும். இரண்டாவதாக பார்த்தோம் என்று சொன்னால், இந்த அறம் என்கிற சொல்லிற்கான ஒரு சிறப்பை அந்த பத்தியில நம்மளால பார்க்க முடியுது. தமிழன் என்று சொல்லுகிற பொழுது எந்த அளவுக்கு ஒரு கர்வத்தையும் ஒரு பெருமிதத்தையும் ஒரு உணர்வையும் நமக்கு கொடுக்குமோ அதே மாதிரியான உணர்வையும் கர்வத்தையும் கௌரவத்தையும் கொடுக்கக்கூடியது அறச்செயல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நமக்கு தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவனுக்கோர் குணம் உண்டு அப்படின்னெல்லாம் சொல்லும்போது நமக்கு வார்த்தைகளை சும்மா வரிகளாக வாசிச்சுட்டு போகும்போது அந்த பெருமிதம் கிடைக்காது, அந்த கர்வம் கிடைக்காது. அந்த வார்த்தைகளை சுவைத்து ரசித்து உள்வாங்கி நாம் உச்சரிக்கின்ற பொழுது கட்டாயமாக நமக்குள் ஒரு திமிர் பிறக்கும், ஒரு கர்வம் பிறக்கும். அப்படியான உணர்வை தரக்கூடியதுதான் இந்த அறச்செயல் என்பதும் அப்படின்னு சொல்லி தமிழன் என்கிற சொல்லோடு அந்த அறச்செயலை ஒப்பிட்டு பேசி இருக்கக்கூடிய இடமாக அடுத்த பத்தி இடம்பெற்றிருக்கும். அதற்கு அடுத்த நிலையில பாத்தீங்கன்னா இந்த அறச்செயலை குறித்து திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறாரு தன்னுடைய குரல்ல அப்படின்னு பார்த்தா, அறத்தால் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல அப்படின்னு சொல்றாரு. ஒருவன் அறச்செயல்கள் செய்யக்கூடியதனால் பெறக்கூடிய இன்பம் மட்டும்தான் நிலையான இன்பம், நல்ல இன்பம். மற்றவை எல்லாம் இன்பமும் கிடையாது, புகழும் கிடையாது அப்படின்னு மிக அழகாக வள்ளுவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். அந்த ஒரு இடத்தையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அதற்கு அடுத்த நிலையில வந்தீங்க அப்படின்னா, இந்த அற உணர்வு என்பது திடீர்னு வந்ததா, இன்னைக்கு நேத்து வந்ததா அப்படின்னு பார்த்தா இல்லை. பிறக்கும் போதே பிறவி குணமாக இருக்கக்கூடிய ஒன்றுதான் இந்த அற உணர்வு என்பது. அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு இலக்கியத்துக்குள்ள இருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு நல்ல பண்போடு இருக்கக்கூடிய செல்வந்தர் வீட்டுக்கு புலவர் போறாரு. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது அந்த செல்வந்தர் வீடு இல்லையா, அந்த வீட்டுல குழந்தை நடைவண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கு, நடை பழகுவதற்காக நடைவண்டி ஓட்டி கொண்டிருக்கிறது. அந்த நடைவண்டி தங்கத்தால் ஆனது. செல்வந்தர் குடும்பம் இல்லையா, அதனால வெள்ளி தட்டுல தான் சாப்பிடுவாங்க, தங்கத்தட்டுல தான் சாப்பிடுவாங்கன்னெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். அது மாதிரிதான் அந்த நடைவண்டியை அந்த குழந்தை தங்கத்தால் ஆன நடைவண்டியை உருட்டி கொண்டு போய் கொண்டிருக்கிறது. திடீர்னு புலவரை பார்த்த உடனே அவர் தடுமாறி அப்படி தள்ளாடி நடந்து வராரு. வர்றதை பார்த்து தடுமாறி வரக்கூடிய அந்த நிலையை பார்த்த உடனே அந்த குழந்தை என்ன பண்ணுது, தன் கையில் இருக்கக்கூடிய நடைவண்டியை அந்த தள்ளாடி வரக்கூடிய புலவருக்கு கொடுத்து விட்டு தான் தத்தி தத்தி நடந்து வருகிறது. இந்த செயல்பாடு எதை உணர்த்துகிறது? அந்த அந்த நடைவண்டியை கொடுத்த உடனே புலவராச்சே, ஏதாவது அதுக்கு பாட்டு பாடணும் இல்லையா. அப்ப அந்த குழந்தைய பார்த்து சொல்றாரு, நடை கற்கும் முன்னே கொடை கற்றாயே கண்ணா அப்படின்னு சொல்றாரு. நீ நடையே இன்னும் கத்துக்கல, அதுக்கு உள்ள கொடை பண்பை கத்துக்கிட்டு இருக்கேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையை பாராட்டி அந்த புலவர் ஒற்றை வரியில சொல்லியிருப்பார். அப்ப இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால், பிறவி குணத்திலிருந்தே குடும்ப சூழலிலிருந்து பிறப்பதுதான் அற உணர்வு என்பது. அது திடீர்னு முளைக்கிறது கிடையாது. அப்போ அந்த குழந்தை பருவத்திலிருந்தே கொடைத்தன்மை என்பது தோன்றி இருக்கிறது. அதனால் பிறவி குணம், கொடை என்பது பிறவியில் இருந்தே தோன்றக்கூடிய ஒன்று என்று அந்த எடுத்துக்காட்டு நமக்கு
உணர்த்தி இருக்கிறது. அடுத்த நிலையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம தலைப்புக்கான ஒரு சில விஷயங்களை சங்க இலக்கியத்துல காப்பியங்கள்ல இருந்து பார்க்கலாம். தமிழரின் அற உணர்வு என்கிற தலைப்பின் கீழ் சங்க புலவர்கள், நம்ம சங்க இலக்கியங்களை எடுத்துக்கிட்டா அந்த இடத்துலயும் அறம் இருக்கிறது. தலைவன், தலைவி, பாங்கன், பாங்கி, தோழி, நற்றாய், செவிலித்தாய், இப்படி ஒருவருக்கு ஒருவர் அறத்தோடு நிற்றல்னே ஒரு துறையே இருக்கு. அதாவது யார் யாருக்கு அறத்தோடு நிற்கிறது, தலைவிக்கு வந்து தோழி அறத்தோடு நிற்றல், தோழி வந்து செவிலிக்கு அறத்தோடு நிற்றல், செவிலி வந்து நற்றாய்க்கு அறத்தோடு நிற்றல், இப்படி ஒருவர் மாறாக ஒருவர் வந்து அறத்தோடு நின்ற நிலை குறித்து நமக்கு சங்க இலக்கியங்கள் பதிவு இருக்குது. அறத்தோடு நிற்றல்ன்ற துறையே நமக்கு சங்க இலக்கியங்கள்ல நம்மளால காண முடிகிறது. அதனால சங்க புலவர்கள் கூட அறத்தோடு நின்ற நிலை நம்மால் இதனால் உய்த்துணர முடிகிறது. அதை தாண்டி அதுக்கப்புறம் நம்ம காப்பியங்கள் பக்கம் போனோம் அப்படின்னா, இளங்கோவடிகளை எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது மூத்தவன் இருக்க இளையவன் அரசாண்டால் மூத்தவனுக்கு இழுக்கு நேர்ந்து விடும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் அண்ணன் அரசாள வேண்டும் என்ற அடிப்படையில் அங்கே இளங்கோவடிகள் வந்து தன்னுடைய அண்ணனுக்கு அறத்தோடு நின்ற நிலையாக இருந்தாலும் சரி, அதே போல கர்ணன் தனக்கு எதிராக நின்றிருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய சகோதரர்கள் தான் அப்படின்னு தெரிந்தும் கூட, ஆனா நண்பனுக்கு துணையா கடைசி வரைக்கும் நின்று இருந்திருப்பார். அந்த இடமும் நட்புக்காக அங்க அறத்தோடு நின்ற செயல்பாடும் சரி. இப்படி அதே போல மணிமேகலையில எடுத்துக்கிட்டோம்னா, மணிமேகலை வந்து ஒரு கணிகை குலத்தை சார்ந்த பெண்ணாக இருந்தாலும் அனைவருக்குமே உணவளிக்க வேண்டும் என்ற பண்போட்டோட அங்க வந்து மணிமேகலை காட்டப்பட்டிருக்காங்க மணிமேகலை காப்பியத்துல. இப்படி சங்க இலக்கியங்கள்ல பார்க்கும் இடமெல்லாம் அறச்செயல்கள் மண்டி கிடக்கும். அதே போல நம்மளுடைய கடையெழு வள்ளல்களை எடுத்துக்கிட்டுங்கள, முல்லை கொடிக்காக தேரை ஈந்தவன் பாரி, அவைக்காக நெல்லிக்கனியை சாகா வரம் இருக்கக்கூடிய அந்த நெல்லிக்கனி, அதாவது நெல்லிக்கனியை உண்டால் இறப்பே கிடையாது என்று தெரிந்தும் கூட தான் உண்டால் அது தமிழுக்கு இது ஆகாது, அதனால ஔவையார் அந்த கனியை அருந்தினால் அவங்க இன்னும் ஏராளமான பாடல்களை எழுதி தமிழை வாழ வைப்பாங்க அப்படிங்கிற நல்ல எண்ணத்தோட தான் உண்ணாமல் தனக்கு கிடைத்த அரிய கனி என்றும் பாராமல் ஔவையாருக்கு அந்த அதியமானாவட்டும், அல்லது மயில் வந்து குளிரால நடுங்கி கொண்டிருந்த போது பேகன் தன்னுடைய போர்வையை போர்த்தி விட்டு சென்ற அந்த நிலையாவட்டும், இப்படி கடையெழு வள்ளல்களினுடைய அறச்செயல்களை எல்லாம் நாம் ஒவ்வொன்றாக அடுக்கி கொண்டே செல்லலாம். அதை தாண்டி நீங்கள் காப்பியங்கள் சங்க இலக்கியங்களை தாண்டி 14 கீழ்கணக்கு நூல்கள் பக்கம் வந்தீங்கன்னாலும் அறச்செயல்களை, அதுக்கு பேரே அற இலக்கியம், ஒவ்வொரு இலக்கியங்களுமே ஒவ்வொரு அறச்சிந்தனைகளை வெளிப்படுத்தக்கூடிய இலக்கியம்தான். அறத்தை எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கு உதாரணமாக திரிகடுகம் இந்த கட்டுரையில வந்து இடம்பெற்றிருக்கும். அதாவது தான் பெறக்கூடிய வருவாயில 1/4 பங்கு வந்து மற்றவங்களுக்காக கொடுக்க வேண்டும், அறச்செயலோடு செய்ய வேண்டும் அப்படின்னு திரிகடுகத்துல சொல்லப்பட்டிருக்கோம். அதை தாண்டி நம்ம திருக்குறள்ல வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, வள்ளுவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, ஒள்ளும் வகையால் அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல் அப்படின்னு சொல்லுவார். அதாவது நம்ம அறச்செயல்களை செய்வதற்கு இந்த இடம் அந்த இடம்னெல்லாம் நம்ம பார்க்க தேவையில்லை. எங்கெல்லாம் போறோமோ அங்கெல்லாம் நம்ம அறச்செயல்களை செய்ய வேண்டும். அதாவது இன்றுகொள் அன்றுகொள் என்றென்ன வேண்டா அப்படின்னு இன்னொரு நீதி இலக்கியம் பேசும். இன்னைக்கு செஞ்சுக்கலாம் நாளைக்கு செஞ்சுக்கலாம் என்று காலத்தை தாழ்த்தாதே, ஏன்னா அடுத்த கணப்பொழுது என்ன வேணா நடக்கலாம். அப்போ இருக்கும் போதே நாம் அறச்செயல்களை செய்து பேரின்பத்தை அடைந்து வாழ வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு நீதி இலக்கியங்களுமே சொல்லப்பட்டிருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் திருக்குறள் என்ன சொல்லுதுன்னா, செல்லும் வாயெல்லாம் செயல், எங்கெல்லாம் போறியோ அங்கெல்லாம் அறச்செயல்களை செய்ய அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம புறநானூறு பக்கம் போனீங்கன்னா கூட சொல்லுவாரு, ஈ என இறத்தல் இழிவன்று அதன் எதிர் ஈயேன் என்றால் அதனினும் இழிவுன்னு வரு. குடுன்னு கேட்கறது இழிவு கிடையாதான், அதை விட இழிவு என்ன தெரியுமா, அப்படி கேட்டும் நம்ம கொடுக்குறோம் பாருங்க, அது அதை விட கேவலம்னு சொல்லி புறநானூறு கூட பேசியிருக்கோம். ஆக மொத்தம் நமக்கு இந்த அறச்செயல்களை குறித்து சங்க இலக்கியங்கள், காப்பியங்கள், 14 கீழ்கணக்கு நூல்கள் என்று எல்லா இலக்கியங்களுமே அறச்சிந்தனைகளை குறித்து ஏராளமான கருத்துக்களை தெரிவிச்சிருக்கோம். அதில் நம்ம அங்கொன்று இங்கொன்றுமாக தான் இந்த கட்டுரையில் நம்ம பார்க்குறோம்.
அதுக்கடுத்த தலைப்பு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வழுவாத அறம். அறத்துல கூட பாருங்க குற்றமில்லாத அறமா. இதுக்கு என்ன எடுத்துக்காட்டு கொடுத்திருப்பாங்க இந்த கட்டுரைக்குள்ளனா, மனுநீதி சோழன் வீதி விடங்கன் மனுநீதி சோழன்னு நம்ம கேட்டறிந்த கதை தான். அதாவது மனுநீதி சோழன் தன்னுடைய பல நாள் தவத்தில் இருந்து ஈன்றெடுத்த ஒற்றை குழந்தை என்று கூட பாராமல் வீதி விடங்கனை தேர்காலில் இட்டு கொன்று விடுவார். காரணம் என்ன? வீதி விடங்கன் தேரிலே வீதியில் வந்து கொண்டிருக்கும் போது திடீர்னு சற்றும் எதிர்பாராம ஒரு கன்று வந்து அந்த தேர்காலில் குறுக்க வந்து மாட்டி இறந்து போயிடும். வீதி விடங்கன் வேண்டுமென்றே அந்த கன்றின் மீது ஏற்றிருக்க மாட்டான். அவன் தேரை செலுத்தி கொண்டிருக்க பொழுது இளங்கன்று இல்லையா, இளங்கன்று பயமறியாதுன்னு கூட சொல்லுவாங்க. கன்று வந்து துள்ளி குதித்து திடீர்னு குறுக்கால வந்து அந்த தேர் சக்கரத்தின் காலில் பட்டு இறந்து விடும். அதை பார்த்த இளவரசன் அப்படியே மதிமயங்கி இருப்பாரு. எப்படி போய் இதை மன்னன் கிட்ட எடுத்து சொல்றது அப்படின்ட்டு. ஆனா சொல்லாம இருந்தும் கூட அந்த கன்றை ஈன்றெடுத்த தாய் பசு இருக்கும் இல்லையா, அந்த தாய் பசு என்ன பண்ணும்னா ஓடோடி மன்னனுடைய அரண்மனையை நோக்கி சென்று தன்னுடைய அந்த அரண்மனை வாயிலில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஆராய்ச்சி மணியை தன்னுடைய வாயினால் கவ்வி அடிக்கும். அடிச்ச உடனே மன்னன் பதறி ஓடி வருவார். என்ன ஆராய்ச்சி மணி அடிக்கிறது அப்படின்னு பார்த்தா பசுவின் வாயில் அந்த கயிறு கவப்பட்டிருக்கும். உடனே மன்னன் என்ன ஆயிற்று அப்படின்னு கேட்கும்போது கண்ணீர்ல அந்த பசுவிற்கு தாரை தாரையாக தண்ணி வரும். என்னன்னு போய் பார்த்தா தன்னுடைய கன்று வந்து தன்னுடைய மகனால் தேர்காலில் கொல்லப்பட்டிருக்கிறதை பார்த்த உடனே மன்னனுடைய அதுதான் வலுவாத அற உணர்வுன்னு அந்த வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. துயரம் என்பது ஆறறிவு படைத்த மனிதன் இறந்தால் மட்டும்தான் துயரம் என்பது இல்லை. ஓரறிவிலிருந்து 6 அறிவு வரைக்கும் அத்தனையும் உயிர்கள் தான். அப்போ தன்னுடைய கன்றை இழந்த தாய் பசு எத்தகைய துன்பத்தை பெற்றிருக்குமோ அதே துன்பத்தை தான் அடைய வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ஒற்றை மகன் என்று கூட பாராமல் தேர்காலில் இட்டு கன்றை இழந்த தாய் பசு அடைந்த துயரத்தை தானும் பெற்றான் அல்லவா மனுநீதி சோழன். அவனுடைய அறம் இந்த இடத்துல பேசப்பட்டிருக்கும். அதனாலதான் வலுவாத அறம், குற்றமில்லாத அறம். 5 அறிவானாலும் சரி 6 அறிவானாலும் சரி இழப்பு தான். குழந்தையை இழந்த இழப்பு தான் யாருக்கா இருந்தாலும் என்று தன்னுடைய மகனை தேர்காலில் இட்டு கொன்றான் அல்லவா. அந்த மனுநீதி சோழனுடைய அறத்தை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அடுத்த தலைப்பு, நிறைவான தலைப்பு, விருந்தோம்பலில் அறம். விருந்தோம்பல்ல கூட ஒரு அறம். நம்மளுடைய தமிழரின் மரபார்ந்த பண்பாடுகள்ல தலைச்சிறந்த பண்பாடு வந்தோரை இன்முகத்தோடு வரவேற்று விருந்தோம்புவது. இந்த விருந்து என்பதே இன்னைக்கு காலத்துல நம்ம என்ன சொல்றோம்னா உற்றார் உறவுக்காரங்கள தான் நம்ம விருந்தினர்கள்ன்ற நிலையில வச்சிருக்கிறோம். ஆனா அது வல்ல விருந்து. தொல்காப்பியம் என்ன சொல்லுது தெரியுமா? விருந்தே தானே புதுமை மேற்றே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது தொல்காப்பியத்துல. புது வரவுக்கு பேரு தான் விருந்தே தவிர உறவினர்களுக்கும் நமக்கு வேண்டப்பட்டவர்களுக்கும் விருந்து படைக்கிறதுன்றதே நம்ம ஊர்ல என்ன பண்ணிருக்கோம்னா புது தம்பதிகளுக்கு விருந்து நம்ம கொடுக்கறது விருந்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். புது வரவிற்கு பெயர்தான் விருந்து என்பது சங்க கால மரபு, தொல்காப்பிய மரபு. அப்போ இந்த விருந்துல கூட நம்மளுடைய தமிழனினுடைய மரபார்ந்த பண்புகள்ல தலைச்சிறந்த பண்பாக இருக்கக்கூடிய விருந்தோம்பலில் கூட ஒரு அற ஒழுங்கு என்பது இருந்திருக்கிறது. அதற்கு எடுத்துக்காட்டாக இங்க சிலப்பதிகாரத்தையும் கலிங்கத்து பரணியையும் கட்டுரைக்குள் காட்டப்பட்டிருக்கிறது. அல்ல கண்ணகியினுடைய கருத்தை தான் இந்த இடத்துல பதிவு செய்திருக்காங்க. அதாவது கண்ணகி தன்னுடைய கணவனை இழந்ததற்கு கூட அந்த அளவுக்கு வருந்தலையா. கணவன் இல்லாத சமயத்தில் வரக்கூடிய விருந்தை என்னால் ஏற்று அவர்களுக்கு விருந்து சமைக்க முடியவில்லையே என்று வருந்துகிறார். இதைதான் பாடல் வரிக்குள்ள கொடுத்திருப்பாங்க. தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய். சிலப்பதிகாரம் 16வது காண்டத்துல 72, 73வது வரியில இந்த வரி இடம்பெற்றிருக்கு. தொல்லோர் சிறப்பின், நம்மளுடைய மூதாதையர்களுடைய சிறப்பே விருந்தோம்பல் சிறப்பு தானே. அப்படிப்பட்ட சிறப்பை வந்து நான் இழந்து நிற்கிறனே அப்படின்னு சொல்லி கண்ணகி ரொம்ப வருந்தியதாக இந்த இடத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதை தாண்டி கலிங்கத்து பரணிக்கு பக்கம் போனோம்னா விருந்தோம்பல், விருந்தும் வறியவரும் ஒருங்கே அமர்ந்து உண்ணக்கூடிய வகையில முகமலர்ச்சியோடு வரவேற்று விருந்து சமைத்தார்கள் என்று கலிங்கத்து பரணி பேசுகிறது.
இப்படியாக ஒவ்வொரு செயல்பாட்டிலும் நம்மளுடைய தமிழன் மிக நேர்த்தியான ஒரு அற ஒழுங்கை பின்பற்றியவனாகத்தான் நம்மளுடைய இலக்கியங்களும் காப்பியங்களும் அறை இலக்கியங்களும் சான்று பகர்ந்திருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த கட்டுரை நீங்க இது மாதிரியான தலைப்பின் கீழ், அதாவது நான் ஏற்கனவே சொன்னது போல அறிமுகம், அதை தாண்டி அறம் என்பதற்கான ஒரு சிறப்பு, அதன் பிறகு நம்மளுடைய அறம் என்பது எப்ப வந்தது, பிறவியிலே வந்தது, கொடையும் பிறவி குணமும், அதுக்கப்புறம் தமிழரினுடைய அற உணர்வு இலக்கியங்கள்ல எங்கெங்கெல்லாம் இருக்கு, இலக்கியங்கள்ல எங்கெங்கெல்லாம் இருக்கு, திருக்குறள்ல இருக்கு, அதை தாண்டி திரிகடுகத்துல இருக்கு, சங்க இலக்கியங்கள்ல இருக்கு, அடுத்தது காப்பியங்கள் சிலப்பதிகாரத்துல இருக்கு, மணிமேகலையில் இருக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய மகாபாரதத்துல இருக்கு, அதன் பிறகு பாத்தீங்கன்னா வலுவாத அறம் என்ற தலைப்புல மனுநீதி சோழனிடத்துல இருக்கக்கூடிய அந்த குற்றமில்லாத அற ஒழுங்கை பார்த்தோம். அதை தாண்டி அதற்கு பிறகு விருந்தோம்பல்ல அற உணர்வு. இப்படி இந்த எளிமையான தலைப்புகளின் கீழ் நீங்கள் அதற்கான உதாரணத்தோடு படிச்சுக்கிட்டீங்கன்னா கட்டாயம் என்றென்றைக்கும் நமக்கு மறக்காது. எனவே இந்த காணொளி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த காணொளிக்கு உரிய குறிப்புகளை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயே ஷேர் பண்றேன். மறக்காம போயிட்டு இந்த கட்டுரைக்கான குறிப்புகளை நீங்கள் பார்த்து பயனடையுங்கள் என்று சொல்லி இந்த காணொளியை இதோடு நிறைவு செய்துகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல காணொளியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் முனைவர் ஜெயசித்ரா. தொடர்ந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.